வணக்கம். முனைவர் கி. ராம் கணேஷ். இன்னைக்கு நாம் மூவா என அனைவராலும் அழைக்கப்படக்கூடிய மு. வரதராசன் அவர்கள் எழுதிய பெண்மை வாழ்க என்ற நூலிலிருந்து பெண்மை வாழ்க என்ற தலைப்பின்கள் இருக்கக்கூடிய ஒரு கட்டுரையை சுருக்கமாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த பெண்மை வாழ்க அப்படிங்கிற இந்த மூவாவுடைய நூலில் மொத்தம் 12 கட்டுரைகள் இருக்குது. நாம் இன்றைக்கி அந்த முதல் கட்டுரையை மட்டும்தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பெண்மையை பற்றி மூவா என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். கட்டுரைக்குள்ளே போகலாம். பெண்மை வாழ்க அப்படின்னு கூத்தாட விரும்பியவர் யார்னா கவிஞர் பாரதியார். பெண்மை வாழ்ந்தாதான் அன்பு, அறம், ஆண்மை எல்லாமே வாழ முடியும் அப்படின்னு உணர்ந்தவர் பாரதியார். உலகத்தில் முன்னேற்றம் பெற்ற நாடுகளில் பெண்மை வாழ்ந்து விளங்குவதும் பிற்போக்கு உள்ள நாடுகளில் பெண்மை வீழ்ந்து அடிமைப்படுவதும் தெளிவாக கண்டவை அப்படின்னு சொல்கிறாரு மூவா. வீட்டில் தொடங்கக்கூடிய பெண்ணடிமை தான் நாட்டிலே அரசியல் அடிமைத்தன்மைக்கு காரணமாக இருக்கிறது அப்படின்னு தெரிவிக்கிறார். அப்போது வீட்டில் தொடங்கக்கூடிய பெண் விடுதலை தான் நாட்டினுடைய அரசியல் விடுதலைக்கும் கருவியாகிறது அப்படிங்கிற இந்த உண்மையை உணர்ந்தவர்கள் மட்டும்தான் பெண்மை வாழ்க அப்படின்னு வாழ்த்த முடியும். தமிழ்நாட்டு பெண்களுக்கு முக்காடு, முகமூடி என்னும் மூட வழக்கங்கள் எல்லாம் கிடையாது. மூளையில் ஒளிஞ்சுக்கிட்டு ஒதுங்கக்கூடிய முறையும் இல்லை. ஆண்களின் முகத்தை பார்த்தல் தகாத செயல் என்னும் கொடுமையும் இங்கே கிடையாது. ஆனாலும் தமிழ்நாட்டில் பெண்மை போதிய உரிமை வாழ்வு பெறவில்லை அப்படின்னே சொல்லலாம். தமிழ்நாட்டு வரலாறு பெண்மைக்கு பெருமை தரக்கூடிய வரலாறு அப்படின்னு குறிப்பிடுறாரு மு. வரதராசனார். பெண்ணோடு வாழ்வதால் முக்தி நெறி இழக்க நேரும் அப்படின்னு ஒரு சிலர் பயந்துக்கிட்டு போயிடுறாங்க. அந்த சிறுபான்மையை விட்டு நோக்கி பார்த்தா அறிவுலகம் பெண்களுக்கு உரிமையும் சிறப்பும் அளித்து வந்திருப்பதை நம்ம உணர முடியும். இருந்தாலும் இன்றைக்கி வாழக்கூடிய வாழ்க்கை அந்த உயர்வையும் சிறப்பையும் விளக்குவதாக இல்லை. அதனால் வரலாற்றில் படிக்கிறதெல்லாம் ஏதோ பழைய கதையாக தோன்றுவதை தவிர நம்முடைய முன்னோரினுடைய பெருமையாக தெரியலை அப்படின்னு குறிப்பிட்றாரு மு. வரதராசனார். இன்றைக்கும் ஒரு சில நகரங்களில் அங்கும் இங்குமா சில பெண்கள் உரிமையும் சிறப்பும் பெற்று இருக்கிறாங்க. இது உண்மைதான். இதை கண்டு நாம் சந்தோஷப்பட முடியாது. கோடிக்கணக்கான தமிழ் மக்களிடையே 5-6 பணக்காரங்க இருக்கிறது பொருந்துமா? ₹1 வருவாயும் 2 பழைய துணியும் பழைய கூரையும் தான் தமிழனுடைய வாழ்க்கையாக கண்ணால் காண்பதை மறக்க முடியுமா? செல்வர்கள் 5 பேர் 6 பேர் அல்லது 6000 பேர் இருந்தாலும் அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை. அது மாதிரியே எங்கோ சில நகரங்களில் பெண்கள் சில பேர் படித்து பட்டம் வாங்கி பதவி பெற்று இருப்பதை பார்த்து பெண்மை வாழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம ஏமாந்து நிற்கக்கூடாது. உலகம் அறிய முடியாமல், அடுத்தவங்க மனசுக்கு தெரியாமல் இரவும் பகலும் சமையல் அறையிலையும் தொழிற்சாலையிலும் வயல்களிலும் உழைத்து அழுத்து ஓய்ந்து இறந்து போகிற பெண்கள் பெரும்பான்மையான தமிழ் பெண்கள் அப்படிங்கிறத நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது அப்படின்னு தெரிவிக்கிறார் மூவா. இந்த நிலைமைக்கு காரணம் என்ன அப்படின்னா உரிமையற்ற வாழ்க்கை. அப்போ உரிமையற்ற அந்த வாழ்க்கையில் புதுமை அப்படிங்கிற விருப்பம், முன்னேற்றம் இதையெல்லாம் பார்க்கவே முடியாது. பழைய கோட்டை விட்டு அணுவளவும் நாம் பிறளவோ விலகவோ மனம் வராது. பழையன என்று கொல்லப்படக்கூடிய எதையும் கண்மூடி போற்றக்கூடிய குருட்டுத்தன்மையே வாழும். பெண்கள் எழுத்தறியக்கூடாது அப்படின்னு பல தலைமுறைகள் கழிஞ்சு போச்சு. பெண்கள் ஆங்கிலம் கற்கக்கூடாது அப்படின்னு சில தலைமுறைகள் கழிஞ்சு போச்சு. பெண்கள் உயர்நிலை பள்ளிகளில் படிக்கக்கூடாது அப்படின்னு இன்னும் சில பேர் பயந்துக்கிட்டு இருக்காங்க. பெண்கள் கல்லூரியை எட்டி பார்க்கக்கூடாது அப்படின்னு நடுங்கக்கூடியவங்களோட எண்ணிக்கை இன்னும் அதிகமாக தான் இருக்குது. இந்த அளவுக்கு படிப்பதற்கும் படிக்க செய்வதற்கும் வாய்ப்பும் வளமும் அடைந்த குடும்பங்களை பொறுத்த உண்மைகள் மானத்தை மறைக்கும் ஆடைக்கே வழியற்று அந்த கிழிந்து போன ஆடையை உடுத்து திரியக்கூடிய பெண்களே நாட்டுப்புறங்களில் பெரும்பாலானவர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எழுத்தறிவு, உயர்நிலைப்பள்ளி, அப்புறம் கல்லூரி, நூல்நிலைய கல்வி இதையெல்லாம் அவங்களுக்கு யாருமே கற்றுத்தருவதும் இல்லை, அவங்களுக்கு தெரியறதும் இல்லை. ஆனால் பண்டிகை, நோன்பு, திருவிழா இது எல்லாருக்குமே தெரிந்தவை தான், எல்லாருக்குமே பிடிச்சது தான். இந்த பண்டிகை முதலானவை மிகச்சிறந்த நோக்கங்களோடு ஏற்படுத்தப்பட்டிருக்கலாம். ஆனால் அறிவும் ஆராய்ச்சியும் அற்ற அந்த பொதுமக்களினுடைய பொழுதுபோக்காகவே இதெல்லாம் மாறி இருக்குது அப்படிங்கிறத யாருமே மறுக்க முடியாது. எல்லாம் இன்றைக்கி திருவிழா கொண்டாடுறாங்க, நோன்பு கொண்டாடுறாங்க. இது பொழுதுபோக்குக்காக அல்ல, ஆனால் அதுக்கு பின்னணியில் ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு குறிப்பிட்றாரு மூவா. ஒரு வகையில் உலகப்போக்கு அறிந்து சுற்றுப்புறம் அறிந்து வாழ்க்கை நிலையினை உயர்த்து செல்வதற்கு இவை முட்டுக்கட்டையாகவே உள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. பண்டிகை நோன்பு நாட்களில் பார்த்திங்கன்னா பெரும்பாலான
விஷயங்கள் நம்ம பார்க்க முடியுது. குடும்பங்களில் அறிவு ஒளி வீசாத குடும்பங்களில் அந்த நாட்கள் நிகழ்வன என்ன? பெண்களினுடைய உடலில் களைப்பும் முகத்தில் சந்தோஷமும் பன்மடங்கு பெருகி இருக்க காணலாம். அந்த நாட்களில் தான் அருமை குழந்தைகள் வாங்கக்கூடிய அடிகளும் ரெட்டிக்கும், சுற்றுப்புறத்தாரோடு பிணக்கும் பூசலும் பெருகும், உறவினரோடு உட்பகையும் வெளிப்போரும் வளரும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டார் மூவா. எப்போ? இந்த விசேஷ நாட்களில். வாழ்க்கையை பண்படுத்த தோன்றிய நோன்பு முதலியன இன்றைக்கி வாழ்க்கையை கெடுக்காமல் விட்டு செல்லுமா அப்படின்னு நம்ம பயப்பட வேண்டியதாக இருக்குது. பெண்மைக்கு உரிமையும் சிறப்பும் தேடித்தர அமைந்த பழக்க வழக்கங்கள் இன்றைக்கி கண்மூடி வாழ்க்கைக்கு கருவிகளாக மாறிடுச்சு அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நம்ம போயிட்டோம். சுருங்க சொன்னால், வாழ்க்கைக்கு துணையாக தேடிய கருவிகள் இன்று வாழ்க்கையை கெடுக்க வந்தனவோ அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டியதாக இருக்குது. வாழ்க்கைக்காக சடங்குகள், இதுதான் உண்மை. சடங்குகளுக்காக வாழ்க்கை என்பது நமக்கு வேண்டாம். அன்பும் அறிவும் வளர்ப்பதற்காக உடலும் உயிரும் வேண்டும். அந்த வளர்ப்பவை நெறி தவறாமல் அமைந்து பயன் தரும் பொருட்டு சில பழக்க வழக்கங்கள் வேண்டும். ஆனால் அந்த பழக்க வழக்கங்களுக்கு கட்டுப்பட்டு அவைகளே பெரியவை அப்படின்னு நினச்சிட்டு உடலையும் உயிரையும் பாதுகாக்காமல், அன்பையும் வளர்க்காமல், அறிவையும் பெருக்காமல் வாழக்கூடிய நிலைமையை இன்றைக்கி நம்ம எல்லா பக்கம் பார்த்துட்டு வர்றோம். உலகம் மாறிட்டு வருது, நம்முடைய நாடும் மாறிட்டு வருது. நாடு அடிமை நாடாக இருந்து உரிமை பெற்றது நமக்கு தெரியும். அதன் பயனாக விழிப்பும் பெற்றுவிட்டது. ஆனாலும் அறிவுக்கு உரிய இடத்துல வெறி பல வகை வடிவம் தாங்கி தாங்கி அழைக்கும். தற்காப்புக்கு உரிய உடல் வலிமையும் நெஞ்சினுடைய வலிமையும் அற்ற பெண்களை பெரிதும் அது அலைக்கழிக்குது. அந்த நிலைமையில் பெண்மை வென்று வாழ வேண்டும். அதற்கு உரிய வகையில் எண்ணி பார்த்தே பெண்மை வாழ்க அப்படின்னு வாழ்த்தணும் அப்படின்னு மூவா இந்த தருணத்தில் தெரிவிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் காலநிலை உணர்ந்து வாழ தெரியாட்டா எந்த ஒரு பயனுமே இல்லை. அறிவு குறைந்து வெறி மிகுந்து காணப்படக்கூடிய நாட்டில் குழப்பங்கள் பல ஏற்பட்டு கொண்டே இருக்கும். வெறி அடங்கி அறிவு எப்போ தலையெடுக்குதோ அப்போ தான் அது வாழ்க்கை போராட்டமாக இருக்கும். குழப்பத்திற்கு காரணம் வெறி அப்படிங்கிற பொது காரணம் போதும். தேவையில்லாத பல செயல்கள் செய்து வெறி பிடிச்சு திரியிறவங்க யார் அப்படின்னால நம்ம கவலைப்பட வேண்டாம். வெறி உள்ள வரையில் தான் எவனாவது ஒருவன் அதற்கு காரணமாக இருப்பான். அவன் செய்யாவிட்டால் இவன் செய்வான், இவனும் இல்லைன்னா மற்றொருவன் எவனாவது செய்வான். எவன் எது செய்தாலும் எங்கே என்ன நடந்தாலும் பெண்மை வாழ வேண்டும். அதற்கு அஞ்சாமையும் அறிவும் வேண்டும்னு சொல்கிறார். அப்போது பெண்கள் அந்த வீட்டையும் இந்த வீட்டையும் பார்த்து கண்மூடி வாழ்வு நடத்த முயலக்கூடாது. இதையவே பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது பெண்கள். தக்க வழக்கங்கள் எவை, தகாத வழக்கங்கள் எவை, எது சரி எது தப்பு அப்படிங்கிறத ஆராய்ந்து முடிஞ்சதை ஏற்றுக்கணும். அது ஆகாதுன்னா அதை தள்ளிட்டு போய்கிட்டே இருக்கணும். வீணான ஆடம்பரங்களில் ஆசை கொண்டு பகட்டான அந்த ஆடை அணிகளுக்காக சில பேர் நல்ல சேலை வாங்கி கொடுத்தா, நல்ல நகைகள் வாங்கி கொடுத்தா அதுக்காகவே அவங்க தங்களை என்ன சொல்கிறது, அதற்காகவே அவங்க தங்களை அடிமைப்படுத்திக்கிறாங்க. அது வேண்டாம் அப்படிங்கிறாரு. அப்போது அது மாதிரி இளமையினுடைய அழகை நீண்ட நாள் நிற்குமாறு காத்து நோய் இல்லாமல் விளங்கக்கூடிய நல்ல உடலை பெற பெண்கள் முயற்சி பண்ணணும். உள்ளத்துடைய பண்பை அந்த பறி கொடுக்காம பெண்மையினுடைய சிறப்பியல்புகளான அன்பும் அமைதியும் உயர்ந்து விளங்குமாறு நம்ம முயற்சி பண்ணணும். அத்தகைய வாழ்வில்தான் பெண்மை வாழ்க அப்படின்னு பாரதியார் வாழ்த்திய அந்த வாழ்த்தினுடைய பயனை காண முடியும் அப்படின்னு சொல்லி இந்த முதல் கட்டுரையில் மு. வரதராசனார் அவர்கள் குறிப்பிட்டுட்டு போகிறாரு. அப்போது பெண்மை வாழ்க அப்படிங்கிற தலைப்பின்களை அந்த பாரதியார் உடைய அந்த பாடல் அடிகளுக்கான அந்த பெண்மை வாழ்கைங்கிற அந்த கருத்தை மையமாக வச்சு தான் இந்த கட்டுரையை மு. வரதராசனார் அவர்கள் சொல்லிட்டு போயிருக்கிறாரு. இந்த தலைப்பில் மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன தலைப்புகளில் கட்டுரை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்மைக்கு மதிப்பு அப்படின்னு ஒரு கட்டுரை, அடிமை விலங்கு, உரிமையின் அடையாளம், அழகும் ஆற்றலும், களவும் கற்றுமர, பலர்காண தோன்றல், உறுதிப்பாடா உடன்பாடா, எல்லாம் மனத்தால், முன்னேற்றம், குறிக்கோள், மலர்களுக்கு நன்றி. இந்த மாதிரியாக மொத்தம் 12 தலைப்புகளில் பெண்மை வாழ்க அப்படிங்கிற நூலில் மூவா அவர்கள் கட்டுரை படைச்சிருக்கிறாங்க. இதில் நம்ம பெண்மை வாழ்க அப்படிங்கிற ஒரு கட்டுரை மட்டும்தான் நாம் பார்த்துருக்குறோம். மீதியெல்லாம் பார்க்க முடியுமான்னு தெரியலை. சரி, எதுவும் தெரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு கட்டுரையிலேருந்தாவது என்ன செய்தின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவே. மிக்க நன்றி. மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.